தமிழக பாஜக இப்ப நயினார் நாகேந்திரன் கையில போனதுக்கு அப்புறம் ரொம்ப வீக்கா இருக்கு, அங்கேயே டெல்லி போயிட சொல்லுது அப்படிங்கிற தகவல். நயினார் நாகேந்திரன் எனது பழைய நண்பர். அவர் நம்ம ஒன்று சொன்னோன்னா அதுக்காக உடனே அவர் மாற்றி மாற்றி பேசுறாரு. நேற்று கூட சொல்றாரு, அமித்ஷா அவர்கள் சொல்கிற வேட்பாளரை நான் ஆதரிப்பேன் என்கிற மாதிரி டிடிவி சொன்னார். மாதிரிலாம் சொல்ல, அமித்ஷா அறிவிக்கிற வேட்பாளரை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் ஆதரிப்போன்னு சொல்லிட்டேன். நீங்க என்னுடைய பேட்டிகளில் பார்க்க சொல்லுங்க அவரை திரும்ப. மாதிரிலாம் சொல்லல, நான் ஸ்ட்ரைட்டாவே சொல்லியிருக்கேன். முன்ன ஒற்றுமை கேட்டப்ப அவர் அமித்ஷாவை போய் கேளுங்க யார் வேட்பாளர்னு கேட்டப்ப சொல்லியிருக்கேன். இன்னொன்னு, அமித்ஷா அவர்கள் என்றைக்குமே பழனிசாமி தான் முதல்வர்னு அவர் சொல்லவே இல்லை. அதிமுகவை சேர்ந்த ஒருத்தர்னு எதுக்கு சொல்லணும் அவரு? முதல்ல திரும்ப நான் கிளிப்பிள்ள மாதிரி சொல்றேன். முதல்ல ஏப்ரல் 11 பேட்டியிலையும் என்டிஏவுக்கு தேசிய அளவில் மோடி அவர்கள் தலைவர், தமிழ்நாட்டுக்கு என்டிஏவுக்கு தலைவர் அண்ணன் பழனிசாமின்னு சொன்னார். அதை நீங்க முதலமைச்சர் வேட்பாளர் அவர்னு நீங்க அதை இன்டர்பிரட் பண்ணீங்கன்னா அப்புறம் எதுக்கு இந்த மற்ற பேட்டிகள்ல அதிமுகவை சேர்ந்த ஒருத்தர் தான் முதலமைச்சர் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? திருப்பி பழனிசாமி சொல்லியிருக்கலாம். இன்னொன்று, எங்களுக்கு சில நலம் விரும்பிகள் சொன்ன விஷயங்களுக்காகவும் நாங்கள் காத்திருந்தோம். ஒரு நாளும் நாங்கள் நல்லா பாருங்க, அமித்ஷா அவர்கள் சொல்கின்ற வேட்பாளரை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் ஆதரிப்போம் தான் நான் சொல்லியிருக்கேன். அது திரு நயினார் நாகேந்திரனுக்கு மீண்டும் அதை இந்த நேரத்தில் உங்கள் மூலம் சொல்லிக்கல விரும்புகிறேன். அதுதான் பழனிசாமி 2026 தேர்தலுக்கு பிறகு நடு ரோட்டில் இருக்க போகிறேன் என்பதை மறைமுகமாக அவரே ஒத்துக்கொண்டிருக்கிறார். அதான் அங்கு உள்ள தொண்டர்களும் நிர்வாகிகளும் இப்பொழுது என்ன நடந்தாலும் சரி இழுத்து போத்தி படுத்திருக்கிறவங்க, நீங்கள் ஆட்சி கனவெல்லாம் ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் நடக்கணும்னா எது சரியோ அதை செய்யுங்கள். இல்லை என்றால் 26 தேர்தலுக்கு பிறகு பழனிசாமி சொன்னது போல அவர் நடு ரோட்டில் இருக்க போவது உறுதி. அப்பொழுது இவர்களை எல்லாம் காப்பாற்ற நாங்கள் தான் வரணும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.